எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடீஸ் சென்டர் சேலம். நாம யூஜிடிஆர்பியோட 10 யூனிட்ல 3வது யூனிட்டான இந்தியன் ஹிஸ்ட்ரியில நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். 1857ஆம் ஆண்டு புரட்சியை பற்றி பார்த்துருக்கோம். அதனுடைய காரணங்கள், தன்மைகள், போக்கு, முடிவுகள் இதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த கண்டினியூட்டியாக நம்ம இதனுடைய விளைவுகள்ல கன்டினியூவா இருக்கக்கூடிய ஒண்ணு தான் நம்ம பார்க்க போறோம். விக்டோரியா அரசியின் பிரகடனம், கானிங் பிரபு, இதனுடைய ரிப்பன் பிரபு, கர்சன் பிரபு, இதுல ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரப்போறோம். இன்னைக்கு டாபிக்ல நாம விக்டோரியா மகாராணியின் பிரகடனம் பத்தியும், அதுக்கப்புறம் வரக்கூடிய வைஸ்ராய்ஸ்கள் பத்தி கொஞ்சம் பேரையும் இன்னைக்கு வகுப்புல நாம பார்க்கலாம். வாங்க டாபிக் உள்ள போலாம். பாருங்க, விக்டோரியா மகாராணியின் அறிக்கை 1858. இந்த விக்டோரியா மகாராணியின் அறிக்கை பெரும் கழகம் 1857ஓட கண்டினியூட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த பெரும் கழகத்தின் விளைவு விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை தான் 1858. இதுல இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விக்டோரியா மகாராணி அறிக்கை வெளியிடப்பட்ட இடம் அலகாபாத். இதை வெளியிட்ட நபர் யார் வெளியிட்டாங்க, அறிக்கையை படித்தார்கள் அப்படின்னா கானிங் பிரபு படிச்சாரு. இத தயாரித்தவர், இந்த அறிக்கையை தயாரித்தவர் டெர்பி பிரபு. இதை போன வகுப்புலயே இதை சொல்லியிருப்போம். நாம இந்த விக்டோரியா மகாராணி அறிக்கை எப்போ நவம்பர் 1, 1858 அலகாபாத் தர்பார்ல இந்த அறிக்கையை படித்தவர் கானிங் பிரபு பண்ணியிருப்பாரு. இதன் மூலம் லாப்ஸ் கொள்கை ரத்து. இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாப்ஸ் கொள்கை ரத்து. இந்த லாப்ஸ் கொள்கை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது வாரிசு இழப்பு கொள்கை. டல்ஹௌசி கொண்டு வந்தார் இல்லைங்களா, வாரிசு இழப்பு கொள்கை. இந்த கொள்கையை ரத்து பண்ணியிருக்கு இந்த விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை. எப்போ அப்படின்னா 1859. அதுக்கப்புறம் இந்த அறிக்கையில இன்னும் கொஞ்சம் நிறைய இதை சொல்லியிருக்காங்க. இதுல இந்த அறிக்கை இந்த விக்டோரியா மகாராணிக்கு ஆட்சி மாற்றத்தை முறைப்படி அறிவித்தது. எப்படி அப்படின்னா, பிஇஐசியிலிருந்து பிஜி தன்னுடைய ஆட்சி மாற்றத்தை அறிவித்தது. அதாவது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து இந்தியாவை நிர்வகிக்கும் பொறுப்பு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போச்சு. இந்த அறிக்கை இததான் தெளிவா சொல்லியிருக்கு இந்த விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை. அதுக்கப்புறம் இந்த அறிக்கையில் பிஐசியினுடைய படை அதுக்கப்புறம் கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைக்கப்பட்டன. இங்கிலாந்து அரசினுடைய படைகளோடு இணைக்கப்பட்டன. அதாவது இந்தியாவை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு எல்லாமே இந்த இன்னுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கறத இந்த அறிக்கை மூலம் சொல்லியிருக்காங்க. இதை விக்டோரியா மகாராணியா சொன்னது அப்பொழுது அரசியா இருந்தவங்க விக்டோரியா மகாராணி தான். இது மட்டும் இல்லாம இவங்க இன்னும் சில கொஞ்சம் சலுகைகளை கொடுத்திருக்காங்க. ரொம்பலாம் கொடுக்கல, கொஞ்சமா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியர்களை நிர்வாகத்துல கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இனம், மொழி, மதம் ஆகிய வேறுபாடுகள் இல்லாமல் கல்வி, தகுதி, திறமை அடிப்படையில் இந்தியர்களுக்கு அரசு பதவிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு முதல்ல அறிவித்ததே இந்த விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கையில தான். இதனாலதான் இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்திய மக்களின் மகா சாசனம் எனப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே இருக்காது. இது கொஞ்சம் சலுகை கொடுத்ததுனால இதை இந்திய மக்களின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுல இருந்து இந்த விக்டோரியா மகாராணியுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட அந்த வாசிக்கிறது இதெல்லாம் நடந்தது யாருடைய காலத்துனா, வைஸ்ராய் கானிங் பிரபுவினுடைய காலத்துல தான் இதெல்லாம் நடந்தது. ஓகேங்களா. அடுத்தது வெள்ளையர் கழகம். இதுல ஒரு கொஞ்சம் இது ஏன்னா இதுக்கப்புறம் வைஸ்ராய்கள், ஃபர்ஸ்ட் வைஸ்ராய்கள் இருக்காங்க இல்லையா, தலைமை ஆளுநர் வைஸ்ராயா மாறினாங்க. யாரு ஃபர்ஸ்டா இருந்தது, கானிங் பிரபு தான் ஃபர்ஸ்டா இருப்பாரு. இப்போ இதுல இருந்து அவருடைய காலங்கள் வைஸ்ராயில இருந்து எடுத்துக்கலாம். 1858 டு 1862 வரைக்கும் இவருடைய காலம் வைஸ்ராயா இருந்தாரு. இப்ப இவருடைய இந்த காலத்துல நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். வெள்ளையர் கழகம்
ஐரோப்பிய போர் வீரர்கள் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1859. இந்த வெள்ளையர்கள், அதாவது ஐரோப்பிய போர்கள் ஏன் கலகம் செஞ்சாங்க? இந்த விக்டோரியா மகாராணியினுடைய அறிக்கையில சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது இந்தியாவினுடைய பிஐசியினுடைய படை கலைக்கப்பட்டு இங்கிலாந்து அரசின் படைகளோடு இணைக்கப்பட்டன. அப்போ இங்கிலாந்து அரசின் கீழ் அந்த படைகளுக்கு கீழ கொண்டு வந்ததுனால அவர்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது கானிங் பிரபு அடக்கிட்டாரு இந்த புரட்சிய. அதுக்கப்புறம் இந்திய பீனல் கோட் சட்ட தொகுப்பு தொகுக்கப்பட்ட வருடம் 1858. இதுவும் வந்து கானிங் பிரபு காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது. இந்திய கிரிமினல் சட்ட தொகுப்பு தொகுக்கப்பட்ட வருடம் வந்து 1859. இதை தொகுத்தவர் அப்படின்னா யாரு? மெக்காலே பிரபு, டிபி மெக்காலே இந்த சட்ட தொகுப்பை தொகுத்தாரு. கானிங் பிரபு 1861ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டத்தினை வெளியிட்டார். யாரு? கானிங் பிரபு வெளியிட்டார். இந்த சட்டத்துல வந்து ஒரு சில இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் மாற்றம், இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப வந்து கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கவுன்சில் சட்டம் 1861. கவுன்சில் சட்டம் இதுக்கு மேல வந்து 1892. அதுக்கப்புறம் வந்து மிண்டோ மார்லி, மீண்டோ செம்ஸ்போர்ட் சட்டம், 1935ஆம் ஆண்டு சட்டம், இதெல்லாம் பின்னாடி வரும். இதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து 1861 கானிங் பிரபு கொண்டு வந்த இந்திய கவுன்சில் சட்டத்தை பத்தி பார்க்கலாம். அடுத்த வந்து பாருங்க, இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தலைமை ஆளுநரின் நிர்வாக கவுன்சில் உறுப்பினர்களுக்கு தனித்தனி நிர்வாக துறைகள் ஒதுக்கப்படும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தனித்தனியா இல்லாம எல்லாம் ஒண்ணா இருந்தது. இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா தனித்தனி நிர்வாக துறைகள் உருவாக்கப்படும். அதாவது இலாக்கா முறை, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அல்லது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத முதலில் இந்தியர்கள் சட்ட அவையில் இப்பொழுது இடம் பெற்றனர். சட்டம் இயற்றும் அவையில இந்தியர்களுக்கு இதுவரைக்கும் அனுமதியே கிடையாது. ஆனா இந்த கவுன்சில் சட்டத்தின் மூலம் தான் இந்த சட்டம் இயற்றும் அவையில இருக்காங்க. அவங்க அங்க பேசுறாங்களோ இல்லையோ தெரியல. ஆனா சட்ட அவையில இப்பொழுது இடம் பெற்றார்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பாருங்க. சென்னை, வங்காளம், பம்பாய் மாகாணங்களில் சட்டமன்றங்கள் உருவாக்கப்பட்டன. எப்போ? 1862. இதுல பாயிண்ட் இல்ல, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 1862 சென்னை, வங்காளம், பம்பாய் மாகாணங்களில் சட்டமன்றங்கள் உருவாக்கப்பட்டன. எப்போ? இந்த கவுன்சில் சட்டத்தின் மூலம். அதுக்கப்புறம் சென்னை, பம்பாய், கல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு இந்த சட்டத்தின் மூலம் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கவுன்சில் சட்டத்தின் மூலம் சொல்லியிருப்பாங்க. அதன்படி 1862ல சென்னை, பம்பாய், கல்கத்தாவில் உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த கவுன்சில் சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். அடுத்தது இப்போ ஒரு டேபிள் வரும். இப்போ ஒரு டேபிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கானிங் பிரபு. ஓகேங்களா? கானிங் பிரபு அதாவது வைஸ்ராய்கள், இந்திய வைஸ்ராய்கள் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய காலம் கொஞ்சம் சொல்றேன், எழுதிக்கோங்க. கானிங் பிரபு 1858, 1862. ஓகேங்களா? அடுத்தது வந்து முதலாம் எல்ஜின் இவருடைய காலம் வந்து 1862 மார்ச். இவங்கள பத்தி பின்னாடி கொஞ்சம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்தது தற்காலிகமா இன்னொருத்தவங்க இருப்பாரு, சர் ராபர்ட் நேப்பியர். இவருடைய காலம் 1862 to 63 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் தற்காலிகமா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தற்காலிகமா இருப்பவர் வந்து வில்லியம் டி டெனிசன்.
இவர் வந்து 1863 to 64. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் தற்காலிகம் இல்ல. சர் ஜான் லாரன்ஸ். சர் ஜான் சர் ஜான் லாரன்ஸ். என்ன காலம்? 1864 to 1868, 69 அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கு. இத பத்தி தெளிவா எனக்கு நோட்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்தவர் வந்து மேயோ பிரபு. சரியா வரல, இங்க எழுதிக்கலாம். மேயோ பிரபு. இவருடைய காலம் வந்து 1869 to 1872. அதுக்கப்புறம் நார்த் ப்ரூக். நார்த் ப்ரூக் அவருடைய காலம் வந்து 1872, 1876. புரியுதா நான் எழுதுறது? ஓகே. 1876. இவர்களுடைய காலத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள், குழுக்கள், அவர்கள் பின்பற்றிய கொள்கைகள், அவர்கள் வந்து ஒவ்வொரு வைஸ்ராய்களும் ஒவ்வொரு துறைகளை சீரமைச்சிருப்பாங்க. இத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க. இந்த முதலாம் எல்ஜின். அடுத்தது கானிங் பிரபு பத்தி ஆல்ரெடி முன்னாடி வகுப்புகளையும் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்பவும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்ப கானிங் விட்டா அடுத்தது யாரு? முதலாம் எல்ஜின். பாருங்க இங்க இருக்காரு. முதலாம் எல்ஜின் மார்ச் 1862 தற்காலிகமா தான் இருக்காரு. இவருடைய காலத்துல வந்து எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் இல்ல. தற்காலிகமா தான் இருந்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வரக்கூடியவர் வந்து சர் ராபர்ட் நேப்பியர் 1863. இவருடைய காலத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு, வாகாபியர்கள் என்ற தீவிர முஸ்லிம்வாதிகளை வந்து அடக்குவதில் வெற்றி பெற்ற வைஸ்ராய் வந்து சர் ராபர்ட் நேப்பியர். என்ன வருஷம் அவர் இருந்தாரு? 1863. தற்காலிகமா தான் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? இவரு உடைய காலத்துல இந்த நேப்பியர் காலத்துல தான் வந்து இந்த வாகாபியர்களை அடக்குறது உதவி பண்ண ஒரு தளபதி யாரு அப்படின்னா கர்னல் ஹக்ரோஸ். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல? கரெக்ட். அவரு வந்து பெரும் கலகம் நடைபெற்ற போது ஜான்சி ராணிய தோற்கடிச்சு அவரை கொன்னவர் தான் இவரு. ஓகேங்களா? 1858. ஓகேங்களா? அந்த பெரும் கலகத்தின் போது ஜான்சி ராணியை தோற்கடிச்ச இந்த ஹக்ரோஸ், அவரை பத்தி ஒரு கொட்டேஷன் கூட சொல்லியிருப்பாரு. முன்னாடி வகுப்புல நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். அதை நீங்க இன்னொரு தடவை வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அவரு தான் வந்து இந்த வாகாபியர்கள் அப்படிங்கிற தீவிர முஸ்லிம்வாதிகளை அடக்குவதில் யாருக்கு? வைஸ்ராய் சர் ராபர்ட் நேப்பியருக்கு ஹெல்ப் பண்ணவர். ஓகே. அடுத்தது தற்காலிகமாக இன்னொருத்தர் வருவர், சர் வில்லியம் டி டேனிசன். 1863, 64. ஓகேங்களா? இப்போ கானிங் பிரபு பார்த்தாச்சு, முதலாம் எல்ஜின் பார்த்தாச்சு, ராபர்ட் நேப்பியர் பார்த்தாச்சு, வில்லியம் டி டேனிசனும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சர் ஜான் லாரன்ஸ் 1864 to 1868 அல்லது 1869. 1869 சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுல இயர் வருதுன்னா இதுக்கப்புறம் தற்காலிக ஆளுநர்கள் வந்து யாரும் இல்ல. அதனால இவரு தான் அப்படின்னு சொல்லி 1869 ஆத்தர் புக்ல சொல்லியிருக்காங்க. இதுல எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு நோட் பண்ணி தரேன். சர் ஜான் லாரன்ஸ் 1864, 1868. இவர் கிபி 1864 பம்பாய், கல்கத்தா, சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. இது 64 இல்ல 62 முன்னாடியே பார்த்திருக்கோம். இது கவுன்சில் சட்டம் 1861 படிதான் இந்த உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவருடைய சர் ஜான் லாரன்ஸ் காலத்துல தான் 1865 பூட்டானுடன் போர் ஏற்பட்டது. போர் பண்ணாரு. இதுல ஒரு சில பகுதிகளை வந்து அவருக்கு கிடைச்சது. ஓகேங்களா? இவரு ஆப்கானிஸ்தானுடன் ஒரு கொள்கையை பின்பற்றுவார். என்னது? வல்லாண்மை மிக்க செயலின்மை அல்லது திறமை செயலின்மை கொள்கையை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானை இணைத்து கொண்டார். ஓகேவா? இவர்
ஆப்கானிஸ்தானுடன் பின்பற்றிய கொள்கை அப்படின்னு கேட்டா திறமை செயலின்மை கொள்கை அல்லது வல்லாண்மை மிக்க செயலின்மை கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதனுடைய இது என்ன அப்படின்னா, என் நாட்டிலும் தலையிடக்கூடாது, தன் நாட்டில் தலையிடுவதை விடக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை இவர் பின்பற்றினாரு. அப்புறம் உதவித்தொகை வழங்கும் முறையை ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை வந்து இவர் தான் அறிமுகப்படுத்துவாரு இவருடைய காலத்துல வைஸ்ராயா இருக்கும்போது. அதுக்கப்புறம் மல்குசாரி பாருங்க, முக்கியமான இது மல்குசாரி நில தீர்வை முறையை அறிமுகம் செய்வாரு யாருடைய காலத்துல? சர் ஜான் லாரன்ஸ் கர்ல. இவருக்கு ஹெல்ப் பண்றவர் எங்க பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய மாகாணம். என்ன பிளேஸ் வந்து மத்திய மாகாணத்துல பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்றவர் வந்து ரிச்சர்ட் டெம்பிள் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கொண்டு வருவார் மத்திய மாகாணத்துல. இவர் வைஸ்ராயாக இருக்கும்போது தான் இதை கொண்டு வருவாங்க. இந்திய வனத்துறையை உருவாக்கினார். இவர் தான் வந்து இந்திய துறையினை உருவாக்கினார். அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னு கொண்டு வந்திருப்பார். 1866ல பஞ்சாப் அயோத்தி குடிவார சட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. எப்போ? 1866ல பஞ்சாப் அயோத்தி குடிவார சட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. இந்த சர் ஜான் லாரன்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா, இவர் பிரிட்டிஷ்காரன்னு எல்லாரும் தெரியும். ஆனா இவர் வந்து அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். பாருங்க, இவருடைய எவ்வளவு கொள்கைகளை எந்தெந்த கொள்கைகளை கொண்டு வந்தாரு, ஆப்கானிஸ்தானுடன் என்ன கொண்டு வந்தாரு, இந்தியாவில் என்னென்ன முறையை கொண்டு வந்தாரு, இதெல்லாம் இதை பத்தி நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது மேயோ பிரபுடைய காலம் பாருங்க, 1869 1872. இவருடைய உண்மையான பேர் வந்து இவர் மேயோ பிரபு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவருடைய உண்மையான பேர் வந்து ரிச்சர்ட் சவுத்லேவ் பர்க் தான் இவருடைய உண்மையான பேர். ஓகேங்களா? எகிப்தில் சூயஸ் கால்வாய் நிறுவப்பட்ட வருடம் வந்து 1869. அதுல வந்து நிறுவியவர் வந்து பிரெஞ்சு பொறியாளர் தான் இதை வந்து வடிவமைச்சு நிறுவுறதுக்கு காரணமாயிருந்தாரு. இதை வந்து யூரோப்பியன் ஹிஸ்டரி போனோம்னா இதை பத்தி படிக்கலாம். ஓகேங்களா? எகிப்தில் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்ட ஆண்டு 1869. 1872 முதலாக இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையினை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப வந்து 1872 தான் வந்து மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிற முறையே யாரு? மேயோ பிரபு காலத்துல தான் பண்ணுவாங்க. இது இந்திய புள்ளியியல் நிறுவனமும் இவர் காலத்துல தான் நிறுவப்பட்டது. இந்த நோட் பண்ணிக்கோங்க. இந்திய புள்ளியியல் நிறுவனம் தொடங்கப்பட்டதும் வந்து மேயோ காலம்தான் தொடக்கம். ஓகேங்களா? அப்புறம் இவர் வந்து அஜ்மீரில் விவசாய கல்லூரியை தொடங்கினார். அஜ்மீரில் இவருக்கு வந்து எஜுகேஷன் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அதனால அஜ்மீர்ல விவசாய கல்லூரியை தொடங்கி இருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் இவர்கிட்ட இன்னொரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, அந்த அந்தமான்ல இருக்கிற சிறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இவர் சீரமைச்சிருப்பாரு. ஓகேங்களா? அந்தமான்ல இருக்கிற சிறையெல்லாம் சீரமைச்சிருப்பாரு. இவர் தான் வந்து சீரமைச்சிருப்பாரு. அப்புறம் இவருடைய காலத்துல நடந்த முக்கியமான இன்னொரு விஷயம் பாருங்க. 1870 செங்கடலில் கடலடி தந்தி கம்பிகள் இங்கிலாந்திற்கும் இந்தியாவிற்கும் நேரடி தந்தி இணைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவும் இங்கிலாந்தும் அவங்களுடைய அதாவது இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய ஆர்டர்களையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் இந்தியாவில் செயல்முறைப்படுத்தது துரிதமாக்கப்பட்டது. கருத்து பரிமாற்றம் வந்து விரைவா நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் எப்போ 1870 இந்த
தந்தி கம்பி இணைப்புகள் கொண்டு வரப்பட்டன. ஆட்சியில் இருக்கும் போதே இவர்தான் யாரு, மேயோ பிரபு ஆட்சியில் இருக்கும் போதே 1872 படுகொலை செய்யப்பட்ட முதல் இந்திய வைஸ்ராய் இவரே. இவர் படுகொலை எப்போ 1872 படுகொலை செய்யப்பட்டார். இவருடைய காலத்துல, அது மட்டும் இல்லாம இவர் மேயோ காலத்துல வைஸ்ராயின் பொறுப்பில் இருந்த பொது பணியும் வெளி உறவும் தனித்துறைகள் ஆக்கப்பட்டன. இதுக்கு முன்னாடி இருக்கிற வைஸ்ராய்கள் காலத்துல, அதாவது கானிங், அதுக்கப்புறம் முதலாம் எல்ஜின், இவர்களுடைய காலத்துலலாம் என்ன முறைன்னா பொது பணியும் வெளி உறவும் வைஸ்ராய் கிட்ட ஒன்னாதான் இருந்தது. ஆனா இவர் தான் பொறுப்புகள் அதிகமா இருந்தால தனித்தனியா பிரிச்சுட்டாரு. பொது பணியும் வெளி உறவும் தனித்துறைகளாக மாற்றப்பட்டன. இப்போ இவர் 1872 படுகொலை செய்யப்படுவார் இல்லைங்களா. அதனால இவருக்கு அப்புறம் தற்காலிகமா வந்தவர் தான் சர் ஜான் ஸ்ட்ராசோ. 1872 தற்காலிகமா வருவாரு. இப்ப மேயோ பிரபு தற்கொலை பணிகளை படுகொலை செய்யப்பட்டார். யாரு பண்ணாங்க அப்படின்னா, அந்தமான் தீவில் படுகொலை செய்த ஆப்கானியர் ஷேர் அலி. இவர் அந்த அந்தமானுடைய சிறையை சீரமைக்கிறதுல ஆர்வம் காட்டினாரு. அதனால வெறுப்பு இந்த ஷேர் அலி கொன்னுட்டாரா என்னன்னு தெரியல. அதனால அந்த அந்தமான் சிறையில தான் இவர் ஒரு தடவை பார்வையிட போகும்போது இவரை இங்க ஆப்கானியரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு இந்த ஸ்டோரி புக்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் படிச்சிருக்கேன். நீங்களும் இதை பற்றி முழு கதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஆத்தர் புக்கை வாங்கி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சிரும், புரிஞ்சிரும். அப்புறம் இதை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தோம்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த வைஸ்ராய் நார்த் ப்ரூக் பிரபு 1872 1876 1872-76. இவருடைய காலத்துல முக்கியமான 1874 இரண்டாவது இந்திய கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்டது. நார்த் ப்ளூ காலத்துல. இதுக்கு முன்னாடி நாங்க சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இந்திய கவுன்சில் சட்டம் 1861 நடந்தது. இது யார் காலத்துல நடந்தது? ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கானிங் காலத்துல நடந்தது. முதல் கவுன்சில் சட்டம் யாருடைய காலத்தில் வந்தது? ஒரு கொஸ்டின் பாருங்க. இது கானிங் பிரபு. இரண்டாவது கவுன்சில் சட்டம் கொண்டு வந்தது நார்த் ப்ரூ காலத்துல. இந்த மாதிரி டிஃபரன்டேஷன் வச்சு படிச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இவர் காலத்தில் வேல்ஸ் இளவரசர் 7ஆம் எட்வர்ட் இந்தியா வருகை தந்தார். எப்போ? 1875. 1875. அப்புறம் இங்க பாருங்க, 1865 முன்னாடி இருக்கிற வைஸ்ராய்ல ஒண்ணு படிச்சோம். அது என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர் ஜான் லாரன்ஸ் காலத்துல. அதுல என்ன இருக்கும்? பூட்டானுடன் போர் நடந்தது. பூட்டானுடன் போர். ஓகேங்களா. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. ஒரு நிகழ்வோடு இன்னொரு நிகழ்வு தொடர்பு படுத்துறதுனால டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகேங்களா. யாருடைய காலம் அப்படிங்கிறத முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருமான வரி அடுத்தது பாருங்க. வருமான வரியை ஒழித்த வைஸ்ராய் நார்த் ப்ரோ. இப்ப ஞாபகம் வருதான்னு பாருங்க. வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யாரு? இங்க பாருங்க, அதேதான் கானிங் பிரபு தான். வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் கானிங் பிரபு. எப்போ? 1861. கானிங் பிரபு கொண்டு வந்த வருமான வரியை ஒழித்தவர் யாரு? நார்த் ப்ரூக் பிரபு. ஓகேங்களா. தனது பதவியை ராஜினாமா செய்த முதல் வைஸ்ராய் இவரே. ஓகே. பதவியில் இருக்கும்போதே படுகொலை செய்யப்பட்டவர் மேயோ பிரபு. ஓகேங்களா. படுகொலை செய்யப்பட்டவர் மேயோ பிரபு. தனது பதவியை ராஜினாமா செய்த முதல் வைஸ்ராய் நார்த் ப்ரூக் பிரபு. இவருடைய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நார்த்
ஓகே. எதுக்காக இவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னா, பாருங்க லாரன்ஸ் பிரபு வந்து ஆப்கானியரோட ஒரு கொள்கையை பின்பற்றினார். என்ன கொள்கையை பின்பற்றினார்? திறமை செயலின்மை கொள்கையை அவர் பின்பற்றினார். அதாவது என்ன வந்து போருக்கு இழுக்கக்கூடாது, வம்பு நான் வந்து யாருக்கிட்டையும் போருக்கு போக மாட்டேன், ஆனா என்ன போருக்கு இழுத்தா நான் போவேன் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றினார். ஆனா இந்த நார்த் புரூக் பிரபு வந்து ஆப்கானியுடன் போர் தொடுக்க கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சொல்றாங்க. ஆனா இவர் கேட்கல. ஏன்னா எனக்கு வந்து தலையிடா கொள்கை, மற்றவர்களுடைய விஷயங்கள்ல வந்து நான் தலையிட மாட்டேன், அதே மாதிரி மற்றவர்களுடைய நாட்டுக்குள்ளேயும் நான் போர் தொடுக்க மாட்டேங்கிற கொள்கையில வந்து தீவிரமா இருந்தாரு. தலையிடா கொள்கை தீவிரமா இருந்தாரு. அதனால இவர் வந்து நான் போர் தொடுக்கணும் அப்படின்னா நான் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வாரு. இதுவரைக்கும் பார்த்த வைஸ்ராயிலேயே பதவியை ராஜினாமா செய்த முதல் வைஸ்ராய் வந்து நார்த் புரூக். படுகொலை செய்யப்பட்ட முதல் இந்திய வைஸ்ராய் வந்து மேயோ பிரபு. யாரால படுகொலை செய்யப்பட்டார்? ஷேர் அலி அப்படிங்கிற ஆப்கானியரால வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை ஒரு ரீகால் பண்ணிட்டு வரலாம். விக்டோரியா மகாராணியின் அறிக்கை 1858. அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இத வந்து இவ அறிக்கை வெளியிட்ட இடம் வந்து அலகாபாத் தர்பார். ஓகேங்களா? அலகாபாத் தர்பார். அறிக்கையை படித்தவர் வந்து கானிங் பிரபு. இதை தயாரித்தவர் வந்து டெர்பி பிரபு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதன் மூலம் லாப்ஸ் கொள்கை ரத்து, இந்தியர்களுக்கு மதம், இனம், மொழி அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் கல்வி, தகுதி, திறமை அடிப்படையில் வேலை கொடுக்கணும், கவர்மெண்ட்டோட அரசாங்க பதவிகள் கொடுக்கணும்னு சொன்னது முதல் வந்து விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கையில் தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் லாப்ஸ் கொள்கையை ரத்து பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து விக்டோரியா அம்மையுடைய அறிக்கையில் இருந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இதை வந்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு இந்த அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெள்ளையர் கழகம், ஐரோப்பியர் போர் வீரர்கள் கிளர்ச்சி பண்ணாங்க. எங்க கானிங் பிரபு காலத்துல தான் பண்ணியிருப்பாங்க. இந்திய பீனல் கோட் சட்டம் கொண்டு வந்தது 1858. இதெல்லாம் வந்து கானிங் பிரபுவுடைய காலத்துல தான் நடந்தது. ஓகேங்களா? இத பத்தி பார்த்தோம். அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டங்கள் பத்தியும் அதனுடைய சரத்துக்கள் கொஞ்சம் பார்த்தோம். அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வைஸ்ராய்களுடைய காலம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யாரு? கானிங் பிரபு 1858 1862. முதலாம் இயல்ஜின் மார்ச் 1862. பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சர் ராபர்ட் நேப்பியர் 1863. இவங்கெல்லாம் தற்காலிகமாக தான். வில்லியம் டி டேனிசன் 1863 64. அதுக்கப்புறம் சர் ஜான் லாரன்ஸ் 1864 68ன்னு சொல்லுவாங்க, 69ன்னு வரும். ஓகேங்களா? இவருடைய காலத்தில் நடந்த விஷயங்கள் பத்தி பார்த்தோம். அது மேயர் பிரபு 1869 1872 இத பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கிற வைஸ்ராய் வந்து நார்த் புரூக் பிரபு 1872 76. இதை பத்தி இவர்களுடைய காலத்தில் நடந்த விஷயங்களை பத்தியும் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு 15க்கும் மேற்பட்ட வைஸ்ராய்கள் வருவாங்க. அவருடைய காலத்துல நடந்த, அவர்கள் பின்பற்றிய கொள்கைகள், அவருடைய காலத்தில் வந்த குழுக்கள், அப்புறம் அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள், அதாவது முதல்ல இருந்த வைஸ்ராய்க்கும் மிடில்ல அல்லது எண்டில் வர வைஸ்ராய்களும் கொஞ்சம் கொஞ்சம் சீர்திருத்தம் கொண்டு வந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்கும். அதை பத்தியும் நாம அடுத்த வரும் வகுப்புல பார்க்கலாம். Thank you. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.